ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். நம்ம தமிழ் சினிமால எத்தனையோ முக்கோண காதல் கதைகள் வந்திருக்கு. ஆனா அதுல ஒரு சில படங்கள் தான் நம்ம மனசை விட்டு நீங்காம பல வருஷங்கள் தாண்டியும் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கும். அப்படி ஒரு படம் தான் 2003 மறைந்த டைரக்டர் ஜனநாதன் இயக்கி ஷாம், அருண் விஜய், குட்டி ராதிகா இவங்கெல்லாம் நடிச்சு வெளியான இயற்கை. அப்ப அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி அழுதோமோ அதே அழுகையே இப்பவும் அந்த படம் தருது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமும் அதிசயமும். நல்லவனா இருந்தா அவளுங்க மதிக்க மாட்டாளுங்க. அந்த ஒரு கவித்துவமான படத்தை பத்தின நினைவுகளை திரும்ப அசை போட்டு கூடவே அந்த படத்தை பத்தின தெரிஞ்ச தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறது தான் இந்த வீடியோ. இந்த சேனல் ஐகான். அன்னைக்கு கொடுத்த அதே உணர்வை இன்னைக்கும் மனசுக்கு கடத்துற இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, 14 வருஷம் கழிச்சு ஒரு கப்பல் மாலுமியா இருக்கிற மருது ராமேஸ்வரம் கரைக்கு வராரு. அந்த கரை கிட்ட இருக்கிற ஒரு பழைய சாஞ்ச லைட் ஹவுஸ்க்கு மேல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு கண்ணு முழுக்க ஏக்கத்தோட அந்த கடலையும் அதுல வர கப்பலையும் பார்த்துட்டு இருக்கு. அந்த கடலை பாக்குற பொண்ணு நான்சி. நான்சி தன்னை பார்க்க தான் லைட் ஹவுஸ்ல எப்போதும் வெயிட் பண்றான்னு நினைக்கிற மருதுக்கு ஒரு கட்டத்துல ஒரு தலையா நான்சி மேல காதல் வருது. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு நினைப்புல தண்டவாளத்துல நடந்து போற நான்சியோட ட்ரெஸ் தண்டவாளத்துல மாட்டிக்குது. ட்ரெயினும் வருது. அந்த நேரத்துல மருது நான்சிய காப்பாத்துறான். அப்புறம் ஒரு நாள் நான்சி மருது கிட்ட தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணது யாருக்காக அப்படிங்கிற உண்மையை பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல 3 வருஷத்துக்கு முன்னாடி கரைக்கு வர கப்பலுக்கு போய் ஒரு சில பொருட்களை விற்க போற நான்சி அங்க அந்த கப்பல் கேப்டனான முகுந்தனை சந்திக்கிறா. ஒட்டுமொத்த கப்பலையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற முகுந்தன் இன்னசென்ட்டா இருக்கிற நான்சி கிட்ட ரொம்பவே யதார்த்தமா பழகுறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் முகுந்தன் நான் போக போறேன், கப்பல் கிளம்ப போகுது அப்படின்னு சொன்னதும் தான் நான்சிக்கு தான் அந்த முகுந்தனை லவ் பண்றோம் அப்படிங்கறதே தெரிய வருது. என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற நான்சி கிட்ட தன்னோட அம்மா போட்ட மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு, இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, திரும்ப 1 வருஷத்துல நான் வரேன், அப்பவும் உனக்கு என் மேல காதல் இருந்தா இந்த மோதிரத்தையே என்கேஜ்மெண்ட் ரிங்கா போடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. அவரு வருவாருன்னு நான்சியும் 3 வருஷமா ஏக்கத்தோட கடலையும் அதுல வர கப்பலையும் பார்த்துட்டு இருக்கா. நான்சி முகுந்தனை சார் ஆபீசர்னே கூப்பிட்டு பழகுனதுனால அவளுக்கு முகுந்தனோட பேர் தெரியாது. அதனால யார்கிட்டையும் விசாரிக்கவும் முடியல. இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்த மருது கிட்ட சொல்லி எனக்கு அவரை கண்டுபிடிக்க உதவ முடியுமான்னு கேட்க மருதுவும் உதவுறான். இதுக்கு நடுவுலயே மருது தன்னோட காதலை நான்சி கிட்ட சொல்லிடுறான். அதை கேட்ட நான்சி மருதை விட்டு ஒதுங்க ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல முகுந்தன் இறந்துட்டாருன்னு ஒருத்தர் மூலமா தெரிய வர நான்சி உடைஞ்சு போறா. ஒரு சர்ச்சுக்கு வர மருது ஃபாதர் அண்ட் நான்சி கிட்ட நாளைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் திரும்ப கப்பல்ல ஏறி போக போறேன்னு சொல்றான். அதிர்ந்து போற நான்சிக்கு முகுந்தனுக்காக காத்திருக்கணுமா இல்ல தன்னை காதலிக்கிற மருதுவை ஏத்துக்கணுமான்னு குழப்பமா இருக்க, மருது ஒரு சீட்ல கேப்டனும் இன்னொரு சீட்ல மருதுன்னும் எழுதி 2த்துல 1 எடுக்க சொல்றான். ஃபாதர் 1 எடுத்ததும் இன்னொரு சீட்டை கிழிச்சு போட்டுட்டு ஃபாதர் கிட்ட இருக்கிற சீட்டு தான் கடவுளோட முடிவு, ஆனா நான் நான்சியோட முடிவுக்காக தான் வெயிட் பண்றேன், நாளைக்கு தான் கப்பல் கிளம்புது, அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு, அப்பவும் உன்னால முடிவை எடுக்க முடியல அப்படின்னா இந்த சீட்டை பிரிச்சு பார்ப்போம்னு சொல்லி போகிறான். மறுநாள் அந்த சீட்டை பிரிச்சு பார்க்குறப்போ அதை நான்சி தடுத்து, இல்லை நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மருது கிட்ட சொல்றான். அன்னைக்கே கல்யாண ஏற்பாடு நடக்குது. ஆட்டம் பாட்டம்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நிறைய கிறிஸ்துமஸ் தாத்தாக்களுக்கு நடுவுல தானும் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷத்துல முகமுடி மாட்டிக்கிட்டு சர்ப்ரைஸா நான்சி கையில மோதிரம் மாட்ட நினைக்கிறான். அதே மாதிரி மோதிரமும் நான்சி கையில போடப்படுது. நான்சி சிரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது மருதுவும் ஷாக்கா பார்க்கறான்.
அப்ப மோதிரத்தை மாட்டினது யாருன்னு மாஸ்க் விலக்கி பார்க்கும்போது தான் அது கேப்டன் முகுந்தன்னு தெரிய வருது. உடனே நான்சியும் முகுந்தனும் கட்டி பிடிச்சுக்க அதை பார்க்குற மருது அது முகுந்தன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட காதலை தியாகம் பண்ணிட்டு அந்த கப்பல்ல ஏறி போயிடுறான். இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்கும் நான்சியோட காத்திருப்புக்கு பலன் கிடைச்சது இல்ல நான்சியோட காதல் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத தாண்டி தான் ஆசைப்பட்ட பொண்ணோட சேர்றதுக்கான வாய்ப்பு அவ்வளவு நெருக்கத்துல இருந்தும் அது நடக்காம போகுது அப்படிங்கிறப்ப ஐயோ மருதுவோட காதல் இப்படி ஆயிடுச்சேன்னு தான் பெரும்பாலும் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் மினிட்ல மருதுவோட காதலுக்கு எடுத்த முகுந்தனை நிறைய பேர் திட்டவும் செஞ்சாங்க. கிளைமேக்ஸ்ல இப்படி எதிர்பார்க்காத நேரத்துல முகுந்தன் வந்ததும் அவனை கட்டி அணைச்சபடியே உனக்கு என்னடா பதில் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரியே நான்சி மருதுவை ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஆனா நான்சிக்கு அந்த சங்கடத்தை கொடுக்க கூடாதுன்னு மருது அவனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போறப்பதான் மருது மேலேயும் சரி அவனோட காதல் மேலேயும் சரி நமக்கு ஒரு தனி மதிப்பே வரும். ஒரு பக்கம் பலர் பரவாயில்ல அந்த இயக்குனர் ஒரு பெண்ணோட உணர்வுக்கும் அவளோட உரிமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்திருக்காரு, ஒரு பொண்ணை எந்த விஷயத்துக்கும் கட்டாயப்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறத பெண்ணியவாதியா யோசிச்சிருக்காருன்னு பேசினாலும் எங்க ஐகான் சேனல்லையே சில பேருக்கு இதுல சில முரண்கள் இருக்கு. அது என்னன்னா, நான்சி கடைசி வரைக்கும் மருதோட காதலை ஏற்காம முகுந்தனுக்காக காத்திருந்து அப்போ முகுந்தன் திரும்பி வர்றப்ப வாரி கட்டி அணைச்சு சந்தோஷப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி இவனா அவனான்னு ஆப்ஷன் வச்சு யோசிக்கிறதுலயே நான்சியோட காதல் மழுங்கி போயிடுச்சே. இது பத்தாதுன்னு மருதுவோட காதலுக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணம் வரைக்கும் போனப்பவே அவளுக்கு முகுந்தன் மேல இருந்த காதல் போயிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா மறுபடியும் முகுந்தன் வந்ததும் அவனை வாரி அணைச்சுக்கிட்டு மருது காதலை ஒதுக்குனது எந்த விதத்துல நியாயம்? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? இதுல எங்க பெண்ணியவாதித்தனம் தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான பதில நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். இதுல உங்க பாயிண்ட் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க படத்தை பத்தின தெரியாத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். முக்கோண காதல் கதையை படமா எடுக்கணும்னு நினைச்ச இயக்குனர் ஜனநாதன் தன்னோட அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு முக்கோண காதல் கதை அப்படின்னாலே ஒருத்தன் நல்லவன் இன்னொருத்தன் கெட்டவன், ஹீரோயின் கடைசியில நல்லவன் கிட்ட தான் சேரும், அதுவே அந்த ஹீரோயினை காதலிக்கிற ரெண்டு பேருமே நல்லவங்களா இருந்தா எப்படி இருக்கும்னு கேட்க அப்படி உருவானதுதான் இந்த இயற்கை படம். தன்னோட நண்பனோட அங்கிள் ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு தனி போட்ல தனியா பயணம் பண்ணி கடலுக்கு போனாரு. போனவர் அப்படியே தொலைஞ்சு போயிட்டாரு. அவரோட உடலும் கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனா அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத மனைவி அவருக்காக பல வருஷம் காத்துட்டு இருந்தாங்களாம். இந்த நிஜ சம்பவம் தான் இயற்கை படத்தோட கதையை உருவாக்க இயக்குனர் ஜனநாதனுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததா சொல்லப்படுது. தன்னோட நண்பனோட அங்கிளோட வாழ்க்கையில நடந்த நிஜ சம்பவம் மட்டும் இல்லாம அன்அஃபிஷியலா எழுத்தாளர் ஃபியோதர் தத்தோஸ்கி எழுதின ஒயிட் நைட் அப்படிங்கிற நாவலை தழுவிதான் இந்த இயற்கை படம் உருவாச்சு. இந்த நாவல் தமிழ்ல வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற பெயர்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட கதையை நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட டைரக்டர் ஜனநாதன் சொல்ல போனப்ப கரைக்கு ஒரு கப்பல் வருது, அதுல ஹீரோ வராருன்னு படத்தோட முதல் சீனை சொன்னதுமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பட்ஜெட் எல்லாம் எங்கேயோ போயிடும்னு பயந்து வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்களாம். அப்புறம் அந்த டைரக்டர் ஜனநாதன் ஹார்பர் அங்க இங்கன்னு எல்லார்கிட்டையும் பேசி கப்பல் சார்ந்து ஷூட்டிங் பண்ண பெர்மிஷன் எல்லாம் வாங்கி அப்புறமா தான் ப்ரொடியூசர் கிட்ட கதையை சொல்லி ஓகே வாங்கினாராம். அண்ட் அந்த படத்தோட மொத்த பட்ஜெட் வெறும் 1 கோடி தானா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஷாம் ஒரு கப்பல்ல வர்றதும் கிளைமேக்ஸ்ல கப்பல்ல ஏறி போறதும் ஒரே நாள்ல உடனுக்குடனே எடுத்தாங்களாம். எந்த கப்பலையும் வாடகைக்கு எடுக்காம ஹார்பர்ல பெர்மிஷன் கேட்டுதான் இயற்கை படத்தோட ஷூட்டிங் எடுக்கப்பட்டுச்சு. அப்படி ஹார்பர்ல ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்ப ஒரு இன்டர்நேஷனல் ஷிப் அந்த ஹார்பருக்கு வர்றதை பாக்குறாரு டைரக்டர் ஜனநாதன். விசாரிச்சப்ப அந்த கப்பல் வந்துட்டு உடனே கிளம்பிடும்னு தெரிய வர உடனே பெர்மிஷன் வாங்கி ஷாம் கையில வாக்கி டாக்கி கொடுத்து அந்த கப்பலுக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த ஓப்பனிங் ஷாட்டை எடுத்துட்டு வாக்கி டாக்கில உடனே ட்ரெஸ் மாத்த சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டையும் எடுத்தாராம்.
இந்த படத்துக்கு முதல்ல ஹீரோவா டைரக்டர் சூஸ் பண்ணது நம்ம சூர்யாவை தான். ஆனால் சூர்யா இல்லை, இப்போ நான் ஆக்ஷன் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், லவ் படம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாராம். அப்போ டைரக்டர் ஜனநாதன் 12B படத்தில் அசிஸ்டன்ட் எடிட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ஷாமை பார்த்துட்டு இவரையே ஹீரோவாக போடலாம்னு முடிவு பண்ணாராம். அதே மாதிரி டைரக்டர் ஜீவா சொன்னாருன்னு உள்ளம் கேட்குமே படத்திலையும், ப்ரொடியூசர் சொன்னாருன்னு 12B படத்திலையும் நடித்த ஷாம் முதல்ல தானே கதை கேட்டு புடிச்சு போய் ஓகே சொன்ன படம்னா அது இயற்கை தான். அதே மாதிரி இந்த படத்துல முதல்ல நான்சி ரோல்ல நடிக்க தேர்வானது நடிகை பிரியாமணி தான். ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவங்களோட கண்களால் கைது செய் படத்தோட வாய்ப்பு வர, பாரதி ராஜா சார் படத்துல நடிக்கிறது தான் உன்னோட கெரியர் ஸ்டார்ட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இயற்கை படத்தோட டைரக்டர் ஜனநாதனே அவங்கள அனுப்பி வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் பெங்களூர்ல இந்த படத்தோட ஹீரோயின் ஆடிஷன் நடக்கிறப்ப எதேச்சையா அங்க ஒரு பட போஸ்டர்ல குட்டி ராதிகாவை பார்த்த டைரக்டர் ஜனநாதன் அவங்கள நான்சி கேரக்டருக்கு சூஸ் பண்ணாராம். ஏற்கனவே கன்னடத்துல 7-8 படங்கள் நடிச்சிருந்த ராதிகா தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் ஆன படம் தான் இயற்கை. இங்க ஏற்கனவே ராதிகான்னு ஒரு நடிகை இருக்கிறதுனால இவங்க குட்டி ராதிகா அப்படிங்கிற பெயர்ல இங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. இந்த படத்துல முகுந்தன் கதாபாத்திரத்துல நடிக்க அருண் விஜய் கிட்ட போய் டைரக்டர் கதை சொல்றப்ப கேமியோ ரோல்ல நான் என்ன சார் பண்ண முடியும், வேணாம்னு முதல்ல மறுத்தாராம். ஆனா டைரக்டர் ஜனநாதன், ஐயோ நீங்க அப்படி இது சாதாரண கேமியோன்னு நினைக்காதீங்க, இது வேற மாதிரி இருக்கும், நம்புங்கன்னு சொல்லி நடிக்க ஓகே வாங்கினாராம். அருண் விஜய்க்கு ஷூட்டிங் வரைக்குமே அந்த கேமியோல நடிக்க பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனா அந்த கப்பல் கேப்டன் ட்ரெஸ் போட்டதும் எல்லாரும் அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் தான் அவருக்கு அந்த கேரக்டர்ல நடிக்கவே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சான். கடல் கடந்து போய் ஷூட்டிங் பண்ணவங்க இருக்காங்க. ஆனா கடல் கடந்து போய் செட் போட்டு ஷூட்டிங் பண்ண முதல் படம்னா அது இந்த இயற்கை படம் தான். ஆமாங்க, கடற்கரை ஓரத்துல நான்சி ஏறி நின்று காத்திருக்கிற அந்த சாய்ஞ்ச லைட் ஹவுஸ் ஒரு செட். கப்பலுக்காக காத்திருக்கிற பொண்ணு கரையில நிக்கிறத விட கலங்கரை விளக்கத்துல நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிற டைரக்டர் அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லி இங்க இருந்து கார்பெண்டர்ஸ் அவங்க இவங்கன்னு ஆளுங்களை எல்லாம் அந்தமான் கூட்டிட்டு போய் அங்க 10 நாள்ல கட்டி ஷூட்டிங் பண்ணதுதான் அந்த லைட் ஹவுஸ். இயற்கை படத்தோட பாடல்களுக்கும் சரி அந்த படத்தோட பிஜிஎம்க்கும் சரி ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த சாங். ஒன் சைட் லவ்வருக்கெல்லாம் இந்த பாட்டு ஒரு லவ் ஆந்தமாவே ஆயிடுச்சு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான வித்யாசாகர் இந்த படத்துக்காக போட்ட முதல் பாட்டும் இந்த காதல் வந்தால் சொல்லி அனுப்பு பாட்டு தான். இந்த பாட்டை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி நாள் ஷாம் கிட்ட இந்த பாட்டை கொடுத்து கேட்க சொல்றாங்க. ஷாமும் ஏங்க அது மாண்டேஜ் சாங் தானே, இதுல என்ன கேட்க இருக்கு அப்படின்னு அசால்ட்டா இருந்தாராம். நைட்டு சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம்னு அந்த பாட்டை கேட்க அதுக்கப்புறம் தொடர்ந்து லூப்ல 10-11 வாட்டி கேட்டதாவும் அந்த பாட்டு தன்னை அப்படி ஹாண்ட் பண்ணிச்சு. அப்படி இப்ப கொண்டாடுற மாதிரி யாரும் அப்ப கொண்டாடல அப்படின்னாலும் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்னா அது சிறந்த படத்துக்கான தேசிய விருது தான். விருமாண்டி, பிதாமகன் போன்ற படங்களுக்கு மத்தியில இந்த படம் தேர்வானதே பலருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. காரணம் கேட்டப்ப ஜூரிஸ் சொன்ன பதில், இந்த மாதிரி ஒரு களத்துல இப்படி ஒரு படம் வந்ததே இல்லை, அதனாலதான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, மற்றவங்களுக்கு தான் இந்த படத்துக்கு அவார்ட் கிடைச்சது ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட டைரக்டருக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் ஜனநாதனுக்கு தெரியாம இந்த படத்தோட கேமராமேன் ஏகாம்பரம் தான் நேஷனல் அவார்டு கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்புனாராம். இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கணும்னு இருந்த சமயத்துல தான் எதிர்பாராத விதமா டைரக்டர் ஜனநாதன் இறந்துட்டாரு. இப்ப அந்த படத்தை முடிஞ்சா நான் பண்றேன்னு நடிகர் ஷாம் சொல்லியிருக்காரு. ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு உறுதியா தெரியல. இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த படத்தை மற்ற படங்கள் மாதிரி ரீரிலீஸ் பண்ணா திரும்பவும் இந்த இயற்கையை திரையில பார்க்குற அனுபவம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு வழியை யாருன்னா ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோளை எங்களோட ஐகான் சேனல் சார்பா வைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இயற்கை படத்தை ரசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye.